ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ. என் பிள்ளையே, நீ யாருக்கும் சொல்லாமல் உன் மனசுக்குள்ள எவ்வளவு வலி வைத்திருக்கன்னு எனக்கு தெரியும். உன் கண்ணீரை நீ தொடக்க முயற்சி பண்ணுறன்னு எனக்கு தெரியும். நான் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என் பிள்ளையே. நீ நினைக்கிற இது எப்ப முடியும்? எனக்கு மட்டும் ஏன் சாயப்பா இப்படி நடக்குதுன்னு. நீங்க உண்மையிலே இருக்கிறீங்களா இல்லையா? உங்கள நான் வேண்டிக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனா, நீங்க என் வாழ்க்கைக்கு என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியல சாயப்பா. உங்கள நான் என்ன நினைக்கிறதுன்னு தெரியல. அப்படின்னு சொல்லி நீ அழுது புலம்புறது எனக்கு தெரியும் என் பிள்ளையே. இப்போ நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல வந்திருக்கிறேன். இன்னும் 2 நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது. கவலைப்படாத. நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே. நீ நினைக்கிற முடிவு அது முடிவு இல்ல பிள்ளையே. நீ தோல்வின்னு நினைக்கிற இடத்துல தான் நான் உன் வாழ்க்கையோட திருப்பத்தை எழுதிக்கிட்டே இருக்கிறேன் என் பிள்ளையே. நீ ஒவ்வொரு இரவும் நாளை நல்லது நடக்கும்னு கேட்கிற. நான் அமைதியாக சொல்றேன். இன்னும் 2 நாட்கள் மட்டுமே என்று. அதை மட்டும் நீ காது கொடுத்து கேள் என் பிள்ளையே. உன் வாழ்க்கைக்கு நல்லது நடக்கும். இன்னும் 2 நாட்கள் மட்டுமே. இந்த 2 நாட்கள் மட்டும் நீ பொறுமையாக இரு என் பிள்ளையே. நான் உனக்கு பதில் அளிக்கிறேன். கவலைப்படாத. எவ்வளவு நாளாக காத்திருக்கிறேன். எவ்வளவு அவமானம், எவ்வளவு தனிமை, அனைத்தையும் நான் கணக்கில் வைத்திருக்கிறேன் என் பிள்ளையே. நீ நினைக்கிற எனக்கு யாருமே இல்லை என்று. அந்த யாருமே இல்லை என்று நினைக்கிற இடத்துல தான் நான் மட்டும் இருக்கிறேன் என்று உனக்கு சொல்ல வந்துள்ளேன் என் பிள்ளையே. நீ தனிமை இல்லை என் பிள்ளையே. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ எதற்கு கவலைப்படுறன்னு எனக்கு தெரியல. என் மீது நம்பிக்கை வை. அது போதும் என் பிள்ளையே. ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒரு ஆசீர்வாதம் எழுதப்பட்டுதான் இருக்கிறது என் பிள்ளையே. நீ அழுத அந்த இரவுகளுக்கு பின் தான் உன் வாழ்க்கையின் வெளிச்சம் வரப்போகுது என் பிள்ளையே. நம்பிக்கையை விடாத. இப்பவும் விடாத, எப்பவும் விடாத என் பிள்ளையே. நான் திரும்பவும் சொல்றேன். இன்னும் 2 நாட்கள் மட்டுமே உள்ளன என் பிள்ளையே. கவலைப்படாத. உனக்கான நல்ல செய்தி கண்டிப்பாக உனக்கு வரும் என் பிள்ளையே. நீ உடைந்தது உன் தோல்வி இல்லை என் பிள்ளையே. அது உன் பயணத்தோடு ஒரு பகுதியாகும். உடைத்த பாத்திரத்திலையும் பூஜைக்கான தண்ணீர் வைக்கிறார்கள். அது போலதான் நீ உடைந்தாலும் போதும். நீ இன்னும் என் பிள்ளைதான் என் பிள்ளையே. இன்னும் 2 நாட்கள் மட்டுமே. எதற்காக நான் இந்த 2 நாட்கள் மட்டுமே, 2 நாட்கள் மட்டுமே அப்படின்னு சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் தெரியுமா? ஏன்னா, இன்னும் 2 நாட்களுக்குள் உனக்கான பதில் உன்னை வந்து சேரும் என் பிள்ளையே. நீ நினைக்கிற சாய்பாபா ஏன் இவ்வளவு நேரம் என்று. நான் தாமதிக்கவே இல்லை என் பிள்ளையே. நான் உனக்கான சரியான நேரத்தை தயார்படுத்திக்கிட்டே இருக்கிறேன் என் பிள்ளையே. நேரத்துக்கு முன்னாடி கிடைச்சா அது ஆசீர்வாதமாக உனக்கு தெரியாது என் பிள்ளையே. அது சுமையாக மாறிவிடும். அதற்காக தான் உன்னோட கஷ்ட காலத்தில் வரும்போது அது நான் உனக்கு குடுத்தேன்னா, அது பெரிய வெற்றியாக உனக்கு தெரியும். நீ உனக்கு அது தேவைப்படும் இல்லாத போது, நான் அது உனக்கு குடுத்தேன்னா, அது உனக்கு சுமையாக தான் தெரியும் என் பிள்ளையே. நீ யாருக்கும் முக்கியம் இல்லன்னு நினைக்கிற. அந்த நொடியில் உன் பெயர் என் நெஞ்சில் எழுதியிருக்கு என் பிள்ளையே. உன் மூச்சு, உன் பயம், உன் பிரார்த்தனை எல்லாமே எனக்கு கேட்டுக்கிட்டு தான் இருக்கு என் பிள்ளையே. இன்னும் 2 நாட்கள் மட்டுமே. பயப்படாத. அழ வேண்டாம் என் பிள்ளையே. ஆனால் நம்பிக்கையை விட்டுவிடாத. ஒரே ஒரு வார்த்தை போதும். சாய்பாபா நான் உன்னை நம்புறேன். அப்படின்ற வார்த்தையை மட்டும் நீ எனக்கு நம்பிக்கையோடு சொல்லு என் பிள்ளையே. நீ இந்த பதிவ பார்த்த உடனே கமெண்ட் பாக்ஸ்ல சாயப்பா உன்னை முழுவதுமாக நான் நம்புறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணு. 3வது நாள் நீ எழுந்திருப்பது அதே உடம்பாக இருந்தாலும் அதே மனசாக இருக்காது என் பிள்ளையே. உன் பார்வை மாறும். உன் தைரியம் திரும்ப வரும். இன்னும் 2 நாட்கள் தான். 3வது நாளில் இருந்து நீ புது மனிதராக தோன்றப் போகிறாய் என் பிள்ளையே. இது கண்டிப்பாக நடக்கும். நீ கவலை கொள்ளாத.
இது கதை இல்லை என் பிள்ளையே, இது வாக்குறுதி. உன் வாழ்க்கை இங்கே முடிவதில்லை. இங்கேதான் ஆரம்பிக்கப் போகிறது என் பிள்ளையே. அமைதியாக இரு. நான் பார்த்துக் கொள்கிறேன் என் பிள்ளையே. இன்னும் 2 நாட்கள் மட்டுமே. நீ எதற்காகவும் கவலைப்படாத. இந்த சாய் அப்பா மீது முழு நம்பிக்கையை வைத்துவிட்டு கண்களை மூடி, சாயப்பா, நான் இந்த கஷ்டத்துல இருக்கிறேன். எனக்கான நேரத்தை நீ இன்னும் 2 நாட்களுக்குள் குடுக்குறேன்னு சொல்லியிருக்கிற. உன்னை முழுவதுமாக நம்புறேன் சாயப்பா. எனக்கு நம்பிக்கை குடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சாயப்பாட்ட சொல்லு. இன்னும் உனக்கு சாயப்பா மீது நம்பிக்கை வரலையா? நான் ஒரு கதை சொல்றேன். நீ கேளு. என் பிள்ளையே, ஒரு காலத்துல சீரடி பக்கத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல ராமுன்னு ஒரு மனிதன் இருந்தான். ராமு வாழ்க்கை ரொம்ப சுமையாக இருந்தது. கடன், வேலை இல்லை. வீட்ல தினமும் அழுத குரல் தான் கேட்டுக்கொண்டே இருந்தது. அவன் தினமும் என்ன நினைப்பான் தெரியுமா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி? சாய்பாபா இருந்தா ஏன் எனக்கு உதவி பண்ணல? அப்படின்னு சாய்பாபாவிடம் ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறாரு. ஒரு நாள் ராமுக்கு எல்லாம் முடிஞ்ச மாதிரி தோணுச்சு. வீட்டை விட்டு வெளியே வந்து ஷீரடி மசூதி முன்னாடி உட்கார்ந்தான். கண்கள் காய்ந்து போய் கொண்டிருந்தது. அழக்கூட கண்ணீர் வரல. அவன் மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்வி. இது இப்படிதான் முடிஞ்சிருமோ? என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சிருமோ? அப்படின்னு கேள்வி கொஸ்டினா அடுக்கிக் கொண்டே இருக்கிறான். அப்போ மசூதி முன்னாடி இருந்த ஒரு வயதான மனிதன் அவனை பார்த்து மெதுவாக சொன்னார், பிள்ளையே, இவ்வளவு நாள் தாங்கிட்ட. இன்னும் 2 நாட்கள் மட்டுமே. தாங்க முடியாதா? அப்படின்னு அந்த வயதான முதியவர் சொன்னார். ராமு கோபமாக சொன்னார், 2 நாளா? 2 நிமிடம் கூட முடியாது எனக்கு அப்படின்னு சொன்னார். அந்த வயதானவர் சிரிச்சு, அந்த சிரிப்புல ஒரு அமைதி இருந்தது. அவர் சொன்னார், நீ நினைக்கிற முடிவுதான் உன் முடிவு அப்படின்னு சொன்னார். 2 நாட்கள் காத்திரு. அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அந்த வயதான முதியவர் சொல்லிவிட்டு சென்றார். ராமு எதுவும் பேசாமல் கிளம்பிட்டான். அந்த இரவு ராமு தூங்கவே இல்ல. வயிறு காலியாக இருந்தது. மனசு நிறைய பயம் அப்படின்னு அந்த முதல் நாள் ஃபுல்லா போயிருச்சு. ஆனால் அந்த வார்த்தை மட்டும் அவன் மனசுல ஒலிச்சு கொண்டே இருந்தது. இன்னும் 2 நாட்கள் தானா? இன்னும் 2 நாட்கள் தானா? இந்த முதல் நாள் முடிந்து விட்டதே! என்ன நடக்கப் போகுது? அப்படின்னு சொல்லி அவனுக்கு அது மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருந்தது. 2வது நாள். அடுத்த நாள் காலை அவன் வேலை தேடி போனான். யாரும் வேலை கொடுக்கல. அவன் உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சுட்டான். அந்த நேரத்துல ஒரு மனிதன் சொன்னார், நீ ராமு தான? உன்னதான் நான் தேடிக்கொண்டு இருந்தேன். ஒரு சின்ன வேலை இருக்கு. நாளையிலிருந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னார். ராமு நம்பவே முடியல. எனக்கு வேலை கிடைச்சிருச்சா? நான் அவ்வளவு கஷ்டத்துல இருந்தேன். எனக்கு வேலை கிடைச்சிருச்சான்னு சொல்லி அவனுக்கு கண்ல இருந்து கண்ணீர் வந்தது. 3வது நாள். 3வது நாள் காலையில ராமு வேலைக்கு போனான். அவன் கையில முதல் முதல் நாள் சம்பளம் வந்தது. அவன் நேரடியாக ஷீரடி மசூதிக்கு போனான். அந்த வயதான மனிதரை தேடினான். அவர் அங்கு இல்ல. அப்போ ஒருத்தர் சொன்னார், நீ தேடியவர் யார் என்று தெரியுமா? அவர் சாய்பாபா அப்படின்னு சொன்னார். அந்த நொடியிலே ராமுக்கு எல்லாம் புரிஞ்சது. நம்ம கிட்ட நம்பிக்கை கொடுத்தது சாயப்பா தானா? அவர் நேரடியாக வரமாட்டாரு. யார் மூலியமாவது வருவாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சி ஆனாரு. நன்றி சொன்னாரு சாயப்பாவுக்கு. அப்போ ராமு சொன்னான், பிள்ளையே, நீ தோற்று போனதாக அல்ல. நீ காத்திருந்தாலதான் உன் வாழ்க்கை மாறுச்சு அப்படின்னு ராமு மனசுக்குள்ளே சொன்னான். நான் அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொன்னேன் அப்படின்னு சாயப்பா சொல்ற மாதிரி இந்த கதை முடியப்பட்டது. இதுல என்ன தெரியுதா? சாயப்பா நேரடியா சொல்ல மாட்டாரு. யாரு மூலியமாவது உங்களுக்கு ஒரு ஹிண்ட் தெரியும். இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்க அதுல இருந்து தான் புடிச்சுக்கிறணும். சாயப்பா இப்ப ராமுக்கு செஞ்ச மாதிரி உங்களுக்கு யாராவது இந்த பதிவு நீங்க பாக்குறீங்கன்னா சாயப்பா மேல நம்பிக்கை வச்சு பாருங்க. இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சாயப்பா சொல்றாருன்னா அதுல ஒரு விஷயம் இருக்கும். கண்டிப்பாக சாயப்பாவிற்கு நன்றி சொல்லுங்க. பிரபஞ்சத்திற்கும் நன்றி சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். இந்த கதை தான் உங்கள் வாழ்க்கையில் சம்மந்தப்படுத்திக்கோங்க. சாயப்பாவிற்கு நன்றி. பிரபஞ்சத்திற்கும் நன்றி. ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.